நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே மகன்களுடன் பைக்கில் சென்ற நபர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். என்ன நடந்தது நாகராஜன்? நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதி மூலச்சி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர் தனது 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். சென்று கொண்டிருக்கும்போது இவருக்கு அதே ஊரைச் சேர்ந்த பெருமாள் பாண்டியன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்திருக்கிறது. ஏற்கனவே பெருமாள் பாண்டியன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக அவரது தரப்பினர், அவரது ஆதரவாளர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது காளிமுத்துவும் அவர் 2 மகன்களும் பைக்கில் வரும் பொழுது அவர்கள் மீது காரில் வேகமாக வந்து மோதியதில் காளிமுத்துவின் மகன் 5 வயது மகன் அந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல கீழே விழுந்து காயமுற்ற மற்றொரு பையனுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு தரப்பு அவர் தந்தையான காளிமுத்துவை சம்பவ இடத்திலேயே இவர்கள் அரைவாளால் வெட்டி அவரது தலையை தனியாக எடுத்துக்கொண்டு போய் சாலை நடுவே வைத்து சென்றதாக தற்போது காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேடி கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் முழுக்க முழுக்க பழிக்கு பழியாக நடந்த சம்பவம் என்பது சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் அந்த மூலச்சி கிராமத்தைச் சேர்ந்த இருவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் முன்பகை இருந்திருக்கிறது. 2 குடும்பங்களுக்கும் இடையே அதன் காரணத்திற்காகத்தான் தந்தை மற்றும் 2 மகன்கள் செல்லும் பொழுது தந்தை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது மகன் அந்த சம்பவத்தில் விபத்தில் மோதி விபத்து ஏற்படுத்தும் போது அதில் 5 வயது மகன் இறந்திருக்கிறார். எனவே இந்த சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை தற்பொழுது அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.